உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி வாலாஜாபாத் ஒன்றியம் ஊத்துக்காடு, நாயக்கன்குப்பம், சின்னிவாக்கம், மருதம், புத்தகரம் ஆகிய கிராமங்களில் வேர்களை தேடி பயணம் விசிக மாவட்ட செயலாளர் எழிலரசு தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் செல்வராஜ், மாவட்ட செய்தி தொடர்பாளர் பாபு, மாவட்ட துணை செயலாளர்கள் ஊத்துக்காடு ஜார்ஜ் வளவன், வழக்கறிஞர் அசோக் குமார் மற்றும் திருமாதாசன், முரளி, குடியரசு, மதன், வசந்த், வழக்கறிஞர் ஐயப்பன், தியாகராஜன், தினேஷ், ராமு வளவன், தனபால் முத்து உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவாரூரில் உள்ள விசிக மாவட்ட அலுவலகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எழுச்சி தமிழரின் கரத்தை வலுப்படுத்துவதுமாக திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் கட்சியை வலுப்படுத்தி சிறப்பாக செயல்படுவோம் என்று நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற கட்சி பணியாற்ற வேண்டும், விசிக தலைமைக்கு திருவாரூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக தேர்தல் நிதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. திருவாரூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மண்டல செயலாளர் இடிமுரசு, மண்டல துணை செயலாளர்கள் மகேந்திரன், தமிழரகன், மாவட்ட பொருளாளர் சுடர் மொழியன், செய்தி தொடர்பாளர் வேதராஜ், மாவட்ட துணை செயலாளர்கள் சுடர் வளவன், மாதவன், ஆண்டனி, பிரபாகரன், சுகன்யா, வழக்கறிஞர் செல்வகுமார், அரவிந்த்குமார், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் ராபின், செல்வன், ஈவேரா, பூபாலன், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் மகேஸ்வரி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் சுதாகர், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் பாகியலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட மாவட்ட நிர்வாக தோழர்கள் 16 பேர் கொண்ட இந்த நிர்வாக குழு கூட்டமானது இன்றைக்கு திருவாரூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட அலுவலகத்தில் என்னுடைய தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாவட்ட நிர்வாகத்துக்கு உட்பட்ட 16 பேரும் கலந்து கொண்டார்கள். இந்த நிர்வாக கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கட்சியினுடைய மண்டல செயலாளர் அன்பு தோழர் MP இடிமுரசு அவர்களும், மண்டல துணை செயலாளர் சீமா மகேந்திரன் அவர்களும், மண்டல துணை செயலாளர் கோவி தமிழகன் அவர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டம் முதல் கூட்டமாக இன்றைக்கு துவங்கி இருக்கிறோம். கட்சியை வழிநடத்த வேண்டும், தலைமை அறிவிக்கிற அத்தனை நிகழ்வுகளுக்கும் தலைமைக்கு கட்டுப்பட்டு திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் கட்சியை வலுப்படுத்துவதற்கு எழுச்சி தமிழர்களுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இன்றைக்கு இந்த செயற்குழு கூட்டம் கூடியிருக்கிறோம். இந்த செயற்குழு கூட்டத்திற்கு வருகிற தேர்தல், சட்டமன்ற தேர்தலை எல்லோருடைய ஒத்துழைப்போடும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம். தலைமை அறிவித்திருக்கிறார் ரூபாய் 2 லட்சத்திற்கான நிதியை இன்னும் ஒரு வார காலத்திற்குள் நாங்கள் கொடுத்து விடுவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறோம் என்று கோரி வருகின்ற அத்தனை பேருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். தங்க தமிழ்ச்செல்வன், திருவாரூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர்.
தஞ்சாவூரில் விசிக மாவட்ட நிர்வாக குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் இடிமுரசு இலக்கணம் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் ராமநாதனை வெற்றி பெற செய்ய விசிகவினர் தீவிரமாக களப்பணி ஆற்ற வேண்டும், தேர்தல் நிதி 2 லட்சத்தை 6ஆம் தேதிக்குள் கட்சி தலைமையிடம் ஒப்படைக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் மண்டல செயலாளர் சிவக்குமார், நில உரிமை மீட்பு இயக்கத்தின் வீரன் வெற்றிவேந்தன், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக போராளி பசுபதி, மாவட்ட துணை செயலாளர்கள் தமிழ் முதல்வர் பவுன் ஆண்டனி, கிள்ளிவளவன், ராசாத்தி, மாவட்ட பொருளாளர் நெல்சன், செய்தி தொடர்பாளர் ரகு, மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் வினோத், ராஜா, திலீபன், முருகேசன் மற்றும் செந்தமிழ், கலைமாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தஞ்சையில் 29/3 அன்று தஞ்சை சட்டமன்ற தொகுதி புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டமும் திமுக உள்ளிட்ட தேசிய முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் தோழர் சன் ராமநாதன் அவர்கள் வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக நன்றியை தெரிவித்து அவருக்கு அயராது பாடுபட்டு விடுதலை சிறுத்தைகள் உடைத்து வெற்றியை சூடி தருவோம் என்று சொல்லி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவித்தபடி தேர்தல் நிதியாக 2 லட்சத்தை வருகின்ற 6ஆம் தேதிக்குள் தஞ்சை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நிதி திரட்டி தலைவரிடத்தில் ஒப்படைப்போம் என்று சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மாவட்ட செயலாளர் இடிமுரசு இலக்குடன் தலைமையிலே மறியல் பகுதியில் புதிய நிர்வாகிகள் உள்ளடக்கிய மாவட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எழுச்சி தமிழர் அவர்களுடைய ஆலோசனையின்படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சியின் சார்பாக அவர்களுடைய வெற்றி வாய்ப்புக்கு அயராது உழைக்க வேண்டும், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை மீண்டும் வெற்றி பெற செய்வதற்கும் சனாதன சக்திகளை வேரோடும் வேரடி மண்ணோடும் அப்புறப்படுத்துவதற்கு விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு முழுவதும் அயராது உழைப்பது போல் தஞ்சை மாவட்ட சட்டமன்ற தொகுதியின் சார்பாகவும் இங்கிருக்கும் வேட்பாளருக்கு அயராது உழைக்க வேண்டும் என்ற தீர்மானம் உள்ளிட்டவைகள் நிறைவேற்றப்பட்டது. அதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தஞ்சை சட்டமன்ற தொகுதி சார்பாக ரூபாய் 2 லட்சம் ரூபாய் தலைமை கழகத்திற்கு கொடுப்பது என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. திமுக கூட்டணியில் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் ஃபருக் சையது ஃபாரூக்கிற்கு வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் விசிக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விசிக மாவட்ட செயலாளர் யுவராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நகர்மன்ற செயலாளர் விக்னேஷ், மண்டல துணை செயலாளர் கோவிந்தன், நகர பொருளாளர் ஆனந்தன், செய்தி தொடர்பாளர் ரவிக்குமார், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ராஜா, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் மாதேஷ், நகர செயலாளர் நவ்ஷாத், மாவட்ட தொழிலாளர் விடுதலை முன்னணி சரண்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டில் விசிக மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் வேர்களை தேடி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு வடக்கு நகர செயலாளர் வழக்கறிஞர் ருத்ரா, தெற்கு நகர செயலாளர் டேவிட், மாவட்ட நிதிக்குழு உறுப்பினர் தம்பிராஜ், மாநில அமைப்பு செயலாளர் செங்கை தமிழரசன், மாவட்ட பொருளாளர் அன்பு செல்வன், செய்தி தொடர்பாளர் அன்பழகன், துணை செயலாளர்கள் சாந்தன், வீரா, வழக்கறிஞர் ரவீந்திரன், காஞ்சனா, பாஸ்கர் மற்றும் செல்வம், மாலதி, மணிமாறன், கல்வாய் மாரி, மண்டவன், பவித்ரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் வெற்றிகொண்டான் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர் நலத்தம்பி வெற்றி பெற விசிகவினர் பெரும் உறுதுணையாக இருப்போம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் திருவண்ணாமலை மண்டல செயலாளர் அம்பேத் வளவன், ஆரணி செய்யாறு தொகுதியின் மாநில தேர்தல் பணிக்குழு மாநில துணை செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ், மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் முருகேசன், மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் வழக்கறிஞர் தங்கபாண்டியன், மாவட்ட துணை செயலாளர்கள் பாலா, சக்தி, விஜயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாவட்டத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் வெற்றிகொண்டான் தலைமையில் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் புதிதாக அறிவித்திருக்கிறார் எழுச்சி தமிழர் அவர்கள். எழுச்சி தமிழர் அவர்களால் புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற மாநில ஒன்றிய நகர பொறுப்பாளர்களுடைய அறிமுக கூட்டம் இன்று திருப்பத்தூரில் சிறப்பாக நடைபெற்றது. அனைத்து பொறுப்பாளர்களையும்
அறிமுகப்படுத்தி பொறுப்பாளர்களுடைய பணிகள் என்ன என்பதை பற்றியும் தேர்தல் குறித்தும் இன்று சிறப்பாக பேசியிருக்கிறோம். அனைத்து பொறுப்பாளர்களும் முழு மனதோடு கலந்து கொண்டார்கள். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் திருப்பத்தூர் பகுதியில் சிறுத்தைகளுடைய எழுச்சியை சிறப்பாக நாங்கள் நிறைவேற்றும் என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. அதேபோன்று வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் இங்கே போட்டியிடுகின்ற திமுகவுடைய வெற்றி வேட்பாளர் நல்லத்தம்பி அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் விடுதலை சிறுத்தைகள் தான் நாங்கள் அடைய செய்தோம் என்கின்ற அந்த இலக்கை நாங்கள் நிறைவேற்றும் என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. திருப்பத்தூர் தொகுதி மாவட்டத்திற்கு உட்பட்டு இருக்கின்ற நகர ஒன்றிய செயலாளர்கள் அறிமுக கூட்டத்தினை மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை தோழர் வெற்றிகுணம் அவருடைய தலைமையிலே நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மண்டல செயலாளர் அண்ணன் அம்பேத்கர் அவர்களும் மண்டல துணை செயலாளர் அண்ணன் முருகேசன் அவர்களும் சிறப்பு அழைப்பாக வருகை தந்து கருத்துக்களை வெளிப்படுத்தினார்கள். இந்த கூட்டத்தில் சிறப்பான தீர்மானமாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பாளர் சார்பில் நன்றி தெரிவித்தும் மற்றும் எதிர்வருகின்ற காலங்களில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகளின் கோட்டையாக உருவாக்குவது என்றும் இந்த தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பிலே போட்டியிடுகின்ற நல்லத்தம்பி அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடை செய்வது, விடுதலை சிறுத்தைகள் தான் வெற்றியடை செய்தார் என்ற வரலாற்றினை உருவாக்குவோம் என்ற தீர்மானமும் இந்த தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்று திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகளின் மாவட்ட செயற்குழு கூட்டம் மற்றும் திருப்பத்தூர் நகர ஒன்றிய புதிதாக பொறுப்பேற்றுள்ள தோழர்களுடைய அறிமுக கூட்டம் இன்று பழைய பேருந்து நிலைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 3வது முறையாக மதச்சார்பற்ற கூட்டணியில் நிற்கும் அண்ணன் நல்லத்தம்பி அவர்களுடைய வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி முழு ஒத்துழைப்போடு களப்பணி ஆற்றுவோம் என்றும் அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்று இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. அதேபோல் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் திருப்பத்தூர் நகரமன்றத்தை விடுதலை சிறுத்தைகள் கேட்டு பெற்று நகரமன்ற தலைவராக பொறுப்பேற்போம் என்றும் இந்த கூட்டத்தின் வாயிலாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மற்றும் தலைவருக்கு தமிழ்நாட்டிலேயே முதல் தொகுதி நிதியாக 2,80,000 கொடுத்த திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகிகளுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் குடுவாஞ்சேரி நகராட்சிக்குட்பட்ட நெல்லிக்குப்பம் சாலை ஆதிதிராவிடர் அரசு பள்ளி அருகில் விசிக மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் வேர்களை தேடி நிகழ்வு நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நந்திவரம் குடுவாஞ்சேரி தெற்கு நகர செயலாளர் அருள், வடக்கு நகர செயலாளர் ஆளவந்தான், மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பழகன், மாவட்ட துணை செயலாளர்கள் வீரா, திராவிட முரளி, பாஸ்கர், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை செல்வம், தொண்டரணி மாநில செயலாளர் கராத்தே பாண்டியன், சமூக நல்லிணக்க பேரவை தமிழ்வன் ரமணா, மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் குணசேகரன், ஒன்றிய பொருளாளர் கல்வாய் மாறி, தொண்டரணி மெய்ப்பாளர் பவித்ரன் மற்றும் ராமு, ஜானகிராமன், தினகரன், பாண்டியன், பாண்டுரங்கன், ஹரிஹரன், அமுதா, சுபாஷ், ஆனந்தன், வினோத், அருண், ருத்ரன், ஜமீர் பாஷா, மைக்கேல், பெஞ்சமின், ஜெயச்சந்திரன், ஞானமணி, வெங்கடேசன், மாலிக் பாஷா, ரகு, ரமேஷ், சந்திரன், அன்சாரி, புரோஹித், அருண், வீரகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாவன நகர பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் செல்வ புஷ்பலதா பிளாக்போர்டு சின்னத்துக்கு ஆதரவு கோரி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதி மக்கள் அவருக்கு மலர் தூவி ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வடக்கு ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சம்பத் தலைமையில் நடைபெற்றது. இதில் தருமபுரி தொகுதி மாவட்ட செயலாளர் பாண்டியன், வணிகரணி மாநில செயலாளர் குணசீலன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் கரிகாலன், மாவட்ட துணை செயலாளர்கள் முரளி, விடுதலை மதி, மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் சந்தானமூர்த்தி, மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் கம்சாலா, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் அம்பேத்கர், மாவட்ட அமைப்பாளர் சிவசங்கர், ஒன்றிய செயலாளர் ராமன், ஒன்றிய பொருளாளர் லோக
லோகநாதன், நகர செயலாளர் வெள்ளைசேனி, ஒன்றிய பொருளாளர் ராஜா, சிவசங்கர், நகர பொருளாளர் ஆறுமுக பாண்டி, நகர துணை செயலாளர் செல்லதுரை, மாவட்ட பொறுப்பாளர்கள் சிங்காரவேல், சுரேஷ்குமார், மணிகண்டன், மாதேஷ், தாமரை ஏரி செல்வம், மகாதேவன், அமராவதி, ஒன்றிய துணை செயலாளர் வீரபத்ரன், சாம்ராஜ், சசிகலா, மல்லிகா, முனிராஜ், அருணாச்சலம், மணிவேல், சிறுத்தை சித்ரா, முனைவர் சிவஞானம், கிள்ளிவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தனியார் திருமண மண்டபத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மற்றும் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வெங்கடேசன் அறிமுக கூட்டம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் செஞ்சி சிவா, மண்டல துணை செயலாளர் தனஞ்செழியன், மாவட்ட பொருளாளர் அரசெழிலன், செய்தி தொடர்பாளர் தவசீலன், துணை செயலாளர்கள் ராசாராமன், ஜான், வெங்கடேசன், முத்து, சாதபுத்தூர் சங்கர், துரை வளவன், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் அருள்மொழி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர்கள் ஜெயராஜ், பிரதீபா ரவி, மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் தலித் மகிழ்வரசு, அம்பேத் சிவா, சாலமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதி விருதமட்டு பகுதியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய நிர்வாகிகள் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினர். இந்த நிகழ்வில் காட்பாடி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் பிலிப், மாவட்ட பொருளாளர் பிரேம்குமார், மாவட்ட செய்தி தொடர்பாளர் அஜித், செல்வராஜ், மாவட்ட துணை செயலாளர்கள் அப்பு, சிறுத்தை, சிவராமன், பிரவீன், ஜீவா, ராஜசேகர், பிரேம்குமார், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஏசுபாதம், முனிசாமி, வெங்கடேசன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் வெங்கட் ராகவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்திய அரசியல் வரலாற்றில் அதிகாரத்தை பரவலாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழ்நாட்டில் இருக்கிற 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சட்டமன்ற வாரியாக மாவட்ட செயலாளரை அறிவித்தார். அதன் தொடர்ச்சியாக இன்று காலை காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட நிர்வாகத்தை அறிவித்திருக்கிறார். தலைவர் இளம் புரட்சியாளர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு காட்பாடி மாவட்டத்தின் சார்பாக மிகுந்த நன்றியும் வாழ்த்துதலையும் அவருடைய வெற்றிக்கான அத்தனை வேலைகளையும் நாங்கள் செய்கிறோம் என்ற உறுதியையும் அளித்து இந்த பொறுப்பை ஏற்றிருக்கிற நாங்கள் மிக சிறப்பாக தலைவருடைய லட்சியங்களை, கனவுகளை, சமூக நீதியை, சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை மீட்டெடுப்பதற்கான அத்தனை நிகழ்வுகளும் நாங்கள் பங்கு பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து இந்த தொடர்பணியை நாங்கள் செய்து கொண்டே வருவோம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,